வணக்கம். நான் மதன் கார்கி. இறுதிப்போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைபட கதை ஒன்று வந்து அமிர்தராஜ் என்னுடைய நண்பர் வந்து எழுதியிருக்காரு. தமிழில் வந்து இது மாதிரியான வரைபட கதைகள் வந்து காமிக்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு டீனேஜர்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு நிறைய லிட்ரேச்சர் இருக்குது, குழந்தைங்களுக்கு கூட ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் டீனேஜர்ஸ்க்கு வந்து நிறைய லிட்ரேச்சர் இல்லை. இது வந்து தமிழில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் பண்ணியிருந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸில் செட் பண்ணியிருந்தார். ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சரில் செட் பண்ணிட்டு ரொம்ப அதோட அந்த ஆர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கதையோட இது எப்படி வந்து அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய நம்பிக்கைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது. நமக்கு நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் மேலே எப்பயோ ஒரு நாள் நமக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி நம்பிக்கை வந்த ஒருத்தனை இந்த உலகம் அவன்தான் தங்களோட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எப்படி மாறுது இந்த உலகம் அப்படின்றது வந்து ஒரு ஜேர்னி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. மார்வல் காமிக்ஸ் அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காமிக்ஸ் வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. தமிழில் இறுதிப்போர்ன்ற பேரில் இப்படி வந்து ஒரு ரொம்ப அழகான வரைபடங்களோட கிராஃபிக்ஸோட ஒரு நாவல் வந்து வந்திருக்கு. முழுக்க முழுக்க தமிழில் பண்ணியிருக்கோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே தமிழில் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டீம் வந்து இதை ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஒரு டீனேஜில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை வாங்கி படிங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இறுதிப்போர் புக் உங்களுக்கு இருக்குது.